தாவேக்கு வந்து 2 கோடி உறுப்பினர்கள் சேர்த்து சொல்லியிருக்காங்க. பன்னாண்டு காலமாக இருக்கீங்க, அவங்க நேற்று வந்த கட்சி அவங்க 1 இயரில் 2 கோடி ரூபாய் அவங்க 2 கோடி பேர் சேர்க்க முடியும். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவர் நாங்கள் 50 லட்சம் சேர்ப்போம்னு சொன்னால் யார் நம்புவா? அவங்க வந்து 2 கோடி சேர்க்குறேன்னு சொல்லுவார். 75 வருஷம் ஆன கட்சி, 100 வருஷம் ஆன காங்கிரஸ் கட்சி இருக்குது. இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் 100 வருஷத்துக்கு பழமையான கட்சி. அவங்களுடைய கொள்கை தெரியும், மக்களுக்கு தெரியும், அவங்க எப்படி இருந்துக்குவாங்கன்னு தெரியும். நாங்கள் சொல்கிறோம் இது வந்து 30% வாக்குன்னா மொத்தம் 6.5 கோடி வாக்காளர்கள் 30% என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் சொல்வது அது அவர்களுடைய எண்ணம், அது செய்கிறாங்க. வேற ஒன்றும் அதுக்கு ஒன்றும் பெருசு. அது அவருக்கு வந்து நான் என்ன சொல்றது, அவர் வந்து சுடப்பட்டதே தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர். இப்போ அவர் அன்னைக்கு அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக 6 பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க, எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை முழுசாக எடுத்திருக்கிறாங்க. அதான் முதலமைச்சர் இப்ப கேட்டாங்களா, தலைவரே கேட்டாங்க, நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், மேல நாங்க அது யார் இருந்தாலும் தண்டிப்போம்னு சொல்லியிருக்காரு. இல்லங்க, நீங்க அதை முழுசா எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேரா எல்லாம் தெரியும். நீங்க அவருக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா அங்கங்க போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்றாரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு, போலீஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா தானே பிரச்சனை. அப்படி சொல்லலன்னா அவர் எப்படி, அவரோட யார் கூட்டணி சேர்வாரு? நீங்க வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, நிறைய நாங்க வருவோம், எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. பெரிய அதிமுக சொல்றது ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்றாரு, பெரிய கூட்டணி அமைப்போம், திமுக கூட்டணியிலிருந்து நாங்க இழுப்போம்ன்ற மாதிரி சொல்றாரு. திமுக கூட்டணியில பிளவு ஏற்பட்டுக்கிற மாதிரிலாம் நேற்றுலாம் வைகை செல்வன் பேசுகிறாரு, மற்ற பேர் எடுத்திருக்காங்க. ஆனா கூட்டணி உறுதியா இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்க உறுதியா இருக்கிறோம். இதுல வந்து யாரும் எந்த விதமான ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க, கேட்கறது தலைவர் சொல்லியிருக்காரு, தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி தீர்த்துக் கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, முதல் நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில கூட்டணின்னு அறிவிச்சாங்க சென்னையில. மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. அதுக்கு என்ன அவர் பதில் சொல்லியா? இதுவரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லியா? அப்படி சொல்லாம தெளிவா சொல்லுவோம், நாங்க தான் இருப்போம், அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னா தானே கணக்கு. இணைப்பு புனைப்புலாம் அந்த ஏங்க முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க. ஏன் என்ன புதுசா கேக்குறீங்க? தளபதி தான் முதல்வர். ஏங்க வேணாங்க. எங்க கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. உறுதியா இணைச்சிக்குவோம், விருப்பப்பட்டு வரணும். அதுல நாங்களா போய் யாரையும் கேட்கல, அவங்களா வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியா எடுத்துக்குவோம். அதுல என்ன இருக்கு, கட்சி வளர்ச்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.